மற்றவங்க பண்றதை நம்மளும் அப்படியே பண்ணலாம்னு நினைச்சிட்டு பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னு இந்த ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி என் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பிரபலமான பேச்சாளர் ஒரு மேடையில பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஒரு மேடையில எல்லாத்துக்கும் முன்னாடியுமே என்னோட வாழ்க்கையில நான் சிறந்த நாட்களா கருதுவது இன்னொருவருடைய மனைவியுடன் கழித்த நாட்களே அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே அங்க இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வியப்போட யாரா இவரு அப்படின்ற மாதிரி அவர் பாக்குறாங்க. அந்த ஒரு பேச்சாளர் அது யாரும் கிடையாது, என்னோட தாய், என்னோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கைத்தட்டி அவர் உற்சாகப்படுத்துறாங்க. அந்த கூடத்துல இருந்த ஒரு நபர் இதை கேட்டுட்டு அப்படியே போயிட்டு நம்மளோட மனைவி கிட்ட இதை சொல்லலாம்னு சொல்லிட்டு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சரி இதை நம்ம சொல்லலாம்னு சொல்லிட்டு தன் மனைவியை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு அவரோட மனைவி கிட்ட சொல்றாரு, என்னோட வாழ்க்கையில நான் சிறந்த நாட்களா கருதுவது இன்னொருவருடைய மனைவியுடன் கழித்த நாட்களே அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனேயுமே அவர் மயக்கம் போட்டுறாரு. மயக்கம் போட்டு எழுந்திக்கிறப்ப அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அவரோட மனைவி பக்கத்துல இருந்த ஒரு பொருட்களை எடுத்து அவரை அடிச்சிருக்காங்க. அதுல காயம் ஏற்பட்டிருக்கு. இதே மாதிரி தாங்க அடுத்தவங்க பண்றத நம்மளும் பண்ணா நமக்கும் அதே ரிசல்ட் தான் வரும்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. உங்களுக்கு எதுல 100% கான்பிடென்டா இருக்கோ அதுல உங்களோட 100% கொடுங்க. அதுல கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். இந்த ஒரு வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஒரு வீடியோ பத்தியான தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க.